11th physics first midterm examsல repeated கேட்கக்கூடிய first midterm examsல all districtல கேட்ட important questions இதுல பார்க்க போறோம். மிக 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 முக்கியமான questions. 35க்கு 35 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, கம்பல்சரி கொஷின்ஸ் ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 35க்கு 35 ஸ்கோர் பண்ண முடியும். 2019லேருந்து 2024 வரையும் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனாலிசிஸ் வீடியோ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 to 14 டிஸ்ட்ரிக்டில் கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த 3 to 4 இயர்ஸோட கொஷின் பேப்பர் எடுத்து அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷன் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ரிப்பீட்டடாக எதெல்லாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் சேமாக வந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டாப் 10 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். மிக மிக முக்கியமான வினாக்கள், ஆல் டிஸ்ட்ரிக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ஒரு டாப் 10 கொஷின். ஓகே, ஸோ 5 மார்க்ஸ் பாருங்க. டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட், derive the kinematic equation of motion for constant acceleration, explain in detail the various types of errors. Very important. The third question. ஃபோர்த்து கொஷின் பார்த்துக்கோங்க, அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரூல் ஃபார் டிட்டர்மினிங். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 6th கொஷினும் 7th கொஷினும் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் வந்து 2 சப்டிவிஷனாக கேட்டிருந்தாங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில். How will you measure the distance of moon from earth using parallax method? Define light year கேட்டுறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. What is inertia? Very important question. மிஸ் பண்ணிடாதீங்க. What is an error? ஆல்ரெடி இங்கேயே உங்களுக்கு இந்த கொஷின் சொல்லியிருந்தேன், எரரு, டைப்ஸ் ஆஃப் எரர். ஸோ இந்த மாதிரியே கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் அன் எரர், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், ரெண்டுமே சேம் தான். வெரி இம்பார்ட்டன்ட். அதுவுமே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. வாட் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இதுவுமே ஆல்ரெடி சொன்னது. அதோட ரூல்ஸும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். ஸோ இதை 13ல வந்து கிட்டத்தட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. டாப் 10 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் டாப்பராக இருந்தாலும் ப்ளீஸ் இதில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் உட்காந்து உங்களுக்காக 4 இயர்ஸோட கொஷின் பேப்பரும் ஒரு 12 to 13 14 டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் கிடைச்ச வரையும் எல்லாத்துலேயும் எடுத்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. 3 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. ரைட் யூ நோட் ஆன் கிராஸ் எரர்ஸ், டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நியூட்டன்ஸ் லா இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த சம் 5th ஒன் பார்த்துக்கோங்க. 6th ஒன் டைமென்ஷனல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். 7th பார்த்துக்கோங்க. அடுத்தது 8th ஒன் வந்து லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்சஸ், வெரி இம்பார்ட்டன்ட், ரேடார் மெத்தட். 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் கேட்டிருக்காங்க, டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் ஹாரிசன்டல் ரேஞ்சும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், 12th ஒன் பார்த்துக்கோங்க. அடுத்தது 11th பார்த்துக்கோங்க. 12th ட்ரையாங்குலேஷன் மெத்தட், வெரி இம்பார்ட்டன்ட். லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரொஜெக்டைல் ஆஃப் அ பேரபோலா, வெரி இம்பார்ட்டன்ட். லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, அதோட ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 16th ஒன் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பாருங்க, இதெல்லாம் ரிப்பீட்டடாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்தது வந்து லாமிஸ் தியரம், வெரி இம்பார்ட்டன்ட். யூசிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஷோ தட் இட் ஈஸி டு புல் அப் ஆன் த ஆப்ஜெக்ட் தென் டு புஷ் இட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்ஸில் அக்சலரேஷன் பாருங்க, ப்ரிசிஷன் அக்யூரசி, கினமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன், fractional error, அடுத்து significant features of SI system, once radian, displacement and distance, your projectile, what is your projectile, give example, reduce fiction, define unit, what is projectile, give example. இது same questions தான். ஸோ அதை ரிப்பீட் ஆகுது, வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ரேடியன், ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் SI சிஸ்டம், அது தனி கொஷின்ஸு. அடுத்தது டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி, இதில் கினமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன்,
ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸ்லோ லேர்னர்ஸ் அதெல்லாம் படிங்க. கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 6, 7, 10, 11, 12, 14 இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 15th ஒன்றும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. இடமாறு முறையை பயன்படுத்தி பூமியிலிருந்து சந்திரனின் தூரத்தை எவ்வாறு அளவிடுகள், வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயே உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் ஒளியாண்டை வரையறுக்கும், இது ரெண்டுமே சேர்த்து 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அந்த மாதிரி திசையன் பெருக்கற்பலன் அதை வரையறுக்கும், அதோட பண்புகளை விவாதிக்க சொல்றாங்க. அடுத்தது மந்தநிலை என்றால் என்ன, அந்த வகைகள் பார்த்துக்கோங்க. 4th ஒன் பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் ரேடார் முறை, வெரி 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 இம்பார்ட்டன்ட். 8th ஒன் குறிப்பிட்டத்தக்க எண்களை தீர்மானிப்பதற்கான விதிகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th ஒன்னும் வெரி இம்பார்ட்டன்ட். நிலையான முடுக்கத்திற்கான இயக்கத்தின் இயக்கவியல் சமன்பாடுகள் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த 11th ஒன் நேரியல் உந்தத்தை பாதுகாக்கும் விதி, இதுவும் இம்பார்ட்டன்ட். 10th ஒன்னும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பிழை என்றால் என்ன, அதோட வகைகளை வகையான பிழைகளை வந்து விரிவாக விளக்குங்கள். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 13th கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 14ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குறிப்பிடத்தக்க எண்கள் என்றால் என்ன, அதுக்கடுத்து திசையன்களோட முக்கோண விதி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்த பிழை, இடப்பெயர்ச்சி, நியூட்டனின் விதி, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. பரிமாண பகுப்பாய்வோட பயன்பாடுகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குறிப்பிட்டத்தக்க புள்ளி விவரங்களை தீர்மானிப்பதற்கான விதிகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முக்கோண முறை குறித்து ஒரு குறிப்பு எழுதணும். அடுத்து பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள், வெரி இம்பார்ட்டன்ட். எரிபொருளின் பாதை ஒரு பரவளையம் என்பதை காட்டுக, வெரி இம்பார்ட்டன்ட். நேரியல் வேகத்திற்கும் கோண வேகத்திற்கும் இடையிலேயான உறவை பெறுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். லாமி தேற்றம், வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 18th கொஸ்டின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியம் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சில வேர்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. 2 மார்க்ஸில் வந்து முடுக்கம் என்றால் என்பதை வரையறுக்கவும், அடுத்து துல்லியத்துக்கு வரையறுக்கவும், கோண இயக்கத்திற்கான இயக்கவியல் சமன்பாடுகள், அடுத்து பின்னப்பிழை, எஸ்ஐ அமைப்பின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள், ஸ்டேடியனை வரையறுக்கும், இடப்பெயர்ச்சி மற்றும் தூரத்தை வரையறுக்கவும், உராய்வை குறைப்பது எப்படி, அலகை வரையறுக்கவும், எரிபொருள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு கொடுங்கள், ரேடியனை வரையறுக்கவும், நேரியல் உந்தத்தை பாதுகாக்கும் விதி, எஸ்ஐ அமைப்பின் நன்மைகள், ஸ்கேலார் மற்றும் வெக்டார் அளவை வேறுபடுத்துங்கள், எரிபொருளை வரையறுக்கும். இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸில் எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே எல்லா ஸ்லோ லேர்னர்ஸ் முதற்கொண்டு டாப்பர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே படிங்க. முழுக்க 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 லாஸ்ட் 4 to 5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மற்ற வீடியோஸும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.